முடிவை அடைவான். புடம்போட்ட தங்கமாய் மண்ணில் உருவாகி சிறப்பு பெற வேண்டும். உதயமாகும் புதிய சக்தியாய் கண்முன் வர வேண்டும். தடைகளை உடைத்து அதிரடி நடத்த மலையினை இழித்து அடிமணி படைத்திடவா. சத்தியம் சிவம் சுந்தரம். முடியும் முடியும் முடியும். நமது சேலத்தில் புதுயுகம் தொலைக்காட்சி இணைந்து நடத்தும் டைட்டில் ஸ்பான்சர் ரைட் இன்டர்நேஷனல்ஸ் குரூப்ஸ் இணைந்து நடத்தக்கூடிய சத்தியம் சிவம் சுந்தரம் நிகழ்ச்சிக்கு உங்கள் அரவணையும் வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி. கல்வியை சேவையாக கருதி ஆயிரக்கணக்கான மாணவர்களின் எதிர்காலத்தை வடிவமைத்த ஜெயராம் அறிவியல் கல்லூரியின் நிறுவனர் டாக்டர் ஜே ராஜேந்திர பிரசாத் சார் அவர்களை இந்த மேடைக்கு அன்புடன் வரவேற்கிறோம். நெறியாளர் நடிகர் திரு அஜய் ரத்னம் சார் அவர்களை இன்றைய நிகழ்ச்சிக்கு மெருகூட்ட வந்துள்ள இந்த திறமையான ஆளுமையை மனமார்ந்த வரவேற்போடு வரவேற்கிறதில் பெருமை கொள்கிறோம். பேராசிரியர் மருத்துவர் ஆதி ஜோதி பாபு சார் அவர்களை இந்த நிகழ்ச்சிக்கு பெருமையுடன் வரவேற்கிறோம். சேலம் மாநகராட்சி அரிசிபாளையம் 27 மாமன்ற உறுப்பினர் திருமதி சவிதா மேம் அவர்களை அன்போடு மேடை கலைக்கின்றேன். மேடையில் வீட்டிருக்கக்கூடிய பெரியவர்களே, அரங்கத்தில் வீட்டிற்கக்கூடிய மாணவ மாணவிகளே, வருகை புரிந்திருக்கக்கூடிய நண்பர்களே, ஆண்டவர்களே, இன்றைய தினம் புதுயுகம் ரைட் இன்டர்நேஷ்னல் குரூப்ஸ் அவர்களால் நடத்த கொண்டிருக்கக்கூடிய சத்தியம் சிவம் சுந்தரம் நம்முடைய கல்லூரியில், நம்முடைய வளாகத்தில், நம்முடைய பள்ளி மாணவர்களுக்கு இந்த நிகழ்வு நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இந்த நிகழ்வு மிக அருமையாக தொலைக்காட்சியில் வரும் என்றதே இப்பொழுது சொன்னார்கள். நீங்கள் அனைவருமே அவர்கள் கூறியது போல் எல்லா விதமான ஒத்துழைப்பையும் கொடுத்து எத்தனையோ நிகழ்வுகள் தொலைக்காட்சியில் வந்திருக்கலாம். இந்த நிகழ்வு முத்தாய்ப்பாக இருக்க வேண்டும் என்று கூறி வாழ்த்தி வரைவருக. நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். ஒரு ஸ்டூடெண்ட்டு தன்னுடைய எஜுகேஷனில் என்னென்ன தடைகள் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதும், அந்த தடைகளிலிருந்து விலகினால் எப்படி மார்க் வாங்குவான், ஹை ஸ்கோர் எப்படி எடுப்பான், ஏன்னா இன்றைக்கி மார்க் தானே பேசுது எல்லா இடத்துலையுமே. அப்படிங்கிறதுனால அந்த மார்க் எப்படி வாங்குறது, அதுக்கப்புறம் அவன் தன்னுடைய வாழ்க்கையை எப்படி திட்டமிடுதல் அப்படின்னு சொல்லக்கூடிய எல்லா விதமான வழிகளையும் அவர் தரணும் அப்படிங்கிறதுக்காக அவர் இங்கே உட்காந்துருக்காரு. இப்போ அதனால் இப்படி ஒரு நிகழ்ச்சிக்கு என்னை வரவேற்றதுக்காக நான் நன்றி சொல்கிற கடவுப்பட்டிருக்கேன். ஆக்சுவலாக உங்கள் மனைவருக்கு மத்தியிலும் என்னை பேசுறதுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கீங்க. ஆக்சுவலாக என் குரு ஒரே ஒரு விஷயத்தை சொல்லுவார், உங்ககிட்ட அதை மட்டும் சொல்லணும். முதல் முறையாக என் குருவை சந்திக்கின்ற போது எல்லார்கிட்டையும் ஒரு கேட்குற கேள்வி ஒரே ஒன்று தான், உன்னுடைய விருப்பம் என்ன, நோக்கம் என்ன, லட்சியம் என்ன அப்படின்னு தான் கேட்பார். ஆனால் நமக்கெல்லாம் தெரிந்த விஷயம் ஆசைகள் மட்டும் தான் தெரிஞ்சிருக்கும். ஆக்சுவலாக என்றைக்கு ஒரு குழந்தைய கேட்டிங்க அப்படின்னு சொன்னால் இன்றைக்கி காலையில் என்ன சொல்லும் அப்படின்னு சொல்லி கேட்டால் நான் கலெக்டர் ஆகிடுறேன் அப்படிங்கும். நாளை காலையில் கேட்டிங்க அப்படின்னு சொன்னால் இல்லை நான் போலீஸ் ஆகிடுறேன், ஜட்ஜ் ஆகிடுறேங்க அடுத்தது. இப்படி மாற்றிக்கிட்டே இருக்கும். இதுக்கு பேர் ஆசை ஆக்சுவலாக. ஆனால் அந்த ஆசை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒன்று விருப்பமாக என்றைக்கு மாறுகின்றதோ, அந்த விருப்பம் எப்பொழுது ஒரே நோக்கமாக மாறுகின்றதோ, அந்த நோக்கத்தினுடைய எல்லை லட்சியமாக மாறுகின்றதோ, அதன் பிறகு கிடைக்கக்கூடிய வெற்றிகள் அனைத்துமே முக்கியமாக சொல்கிறது உங்களுக்கு மாத்திரமல்ல, இந்த சமுதாயத்துக்கும் அந்த தொண்டு போய் சேரணும் அப்படிங்கிறதா பங்குது. அதற்கான வழிநடத்தலுக்காக தான் இந்த சத்தியம் சிவசுந்தரம். ஏன்னா சாதாரணமானதில்லை, நம்ம எதை வேணால் கண்டுபிடிச்சிடலாம், எதை வேணால் செஞ்சிடலாம். ஆனால் அது சுயம் சார்ந்ததாக இல்லாமல், நம் குடும்பத்தை மட்டும் சார்ந்ததாக இல்லாமல், இந்த சமுதாயத்தினுடைய வழிநடத்துறதுக்கு, சமுதாயத்துக்கு ஏற்றதாக, நல்லதாக அது வழிநடத்தப்படணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு முயற்சி. அந்த முயற்சிக்காக இவர்கள் முன்னெடுத்திருக்காங்க. அந்த முயற்சிக்காக ஒத்துழைப்பு தள்ளிய முதல்ல மறுபடியும் சார்கிட்டே வந்துடுறேன், சரிங்களா? அதனால் சாருக்கு இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்காக நன்றி சொல்கிறேன். ஆக்சுவலாக அண்ணனுக்கும் இவங்களுக்கு எல்லாத்துக்கும் வாய்ப்பு சொல்கிறேன், சரிங்களா? நன்றி, வணக்கம், தேங்க்யூ. களத்தை அண்ணனிடம் ஒப்படைக்கின்றோம். தேங்க்யூ ஸோ மச். காட் பிளஸ் எவ்ரிபடி. இப்போது என் மகான், என் குருநாதர் டாக்டர் ஐயா அவங்க குரு பற்றி சொன்னாங்க. கேள்வி கேட்ட உடனே டக்குன்னு யாரோ ஒருத்தர் கையை தூக்கணும். ஓகே, இது குழந்தைங்களுக்கு மட்டும்தான் ஐயா. டாக்டர் ஐயாவோட குருநாதர் டாக்டர் ஐயாவுக்கு 3 விஷயங்கள் சொன்னார். அது என்ன? கை தூக்குங்க. எஸ், கம், வா.
சொல்லு. உன்னுடைய விருப்பம் என்ன, உன்னுடைய நோக்கம் என்ன, உன்னுடைய லட்சியம் என்ன? ஜோராக கை தட்டு. கம் மேலே வாங்க. அவருக்கு 1000 ரூபாய் பரிசு. உன் பேர் என்ன கண்ணு? சித்தார்த். சித்தார்த். சித்தார்த்னா யாருக்காவது ஏதாவது அடிக்குதா பெல்லு? ம், சூப்பர். தம்பிக்கு ஜோராக கை தட்டுங்க. நான் 1000 ரூபாய் பரிசு இல்லை. சித்தார்த்தனா மனசில் என்ன வருது? புத்தா எதுக்கு ரொம்ப ஃபேமஸ்? அஹிம்சை. கரெக்ட். யார் சொன்னது அஹிம்சை? இப்படி சொன்னால் பரிசு கிடைக்காது. இனிமேல் அந்த தப்பு பண்ணாதீங்க. ஒரு கேள்வின்னா கையை தூக்கிட்டீங்கன்னா அந்த பரிசு உங்களுக்கு வரும். சரியா? ஓகே. நவ் ரெஸ்பெக்டட் திஸ் லவ்லி கல்வி தந்தை ராஜேந்திர ஐயா அவர்களுக்கும் மேடமுக்கும் இங்கே மேடையில் இருக்கிற அனைவருக்கும், எங்கள் டாக்டர் ஸ்ரீனிவாசன் ஐயா அவர்களுக்கும், தம்பி ரகு வந்திருக்காங்க, நிறைய பேர் வந்திருக்காங்க. டு த என்டையர் ஃபேமிலி எல்லாருக்கும் தேங்க்ஸ் ஃபார் த லவ்லி மேக்கப் ஸ்வாதி. அஃப்கோர்ஸ் வெண்ணிலா ஐஸ்கிரீம் வெண்ணிலா தரேன்னாங்க. To all the teachers, the staff of this wonderful institution, to all my lovely brothers, எங்கள் வீடியோகிராஃபர்ஸ், நன்றியா. நன்றி பிரதர். To the photographer, நன்றியா. And the hero and the heroines, நீங்கள் தான். To all the lovely children, the future of India. Very happy morning. God bless all of you. Keep your backbone straight. Don't cross your legs. We have this habit. Everybody will sit like this only. Then you're cutting your energy. If an answer is correct, they put one tick. If it is wrong, what do? An X. This is an X. The energy will not flow. Sit with the backbone straight and close your eyes. All of you, close your eyes. I said close your eyes. When you close your eyes, there will be total silence. How come noise is coming? Thank you. Now you can open your eyes. இந்த ஃபீல் எப்படி இருந்தது இப்போ? கச்சா கச்சா கச்சா. சைலண்ட். பியூட்டிஃபுல்லாக சொன்னீங்க. இட் இஸ் வெரி சைலண்ட். அதுக்கப்புறம் ரொம்ப பீஸ்ஃபுல். சூப்பர். அப்புறம் காம்னஸ். ரொம்ப காமாக இருந்தது. அப்புறம் மைண்ட் ஃப்ரீயாக இருந்தது. வாவ், தட்ஸ் அ பியூட்டிஃபுல் திங். உங்கள் பேர் என்னம்மா? லக்ஷிதா. கிரேட். கிவ் ஹர் அ பிக் ஹேண்ட். மைண்ட் ஃப்ரீயாக இருந்தது. இந்த பக்கம் ரிலாக்ஸிங் சொல்லிட்டாங்க. பீஸ்ஃபுல் சொல்லிட்டாங்க. எங்கே அந்த ஸ்ட்ரெஸ்ஸு? யார் அந்த ஸ்ட்ரெஸ்ஃபுல் ஹீரோ? என்னோட கண்ணு எந்திரிங்க. எப்பா சாமி, எங்கள் குட்டி ஹீரோவுக்கு ஸ்ட்ரெஸ் இருக்கா இந்த வயசுலேயே? உண்மையிலே இருக்குடா. வேண்டாம், அதெல்லாம் தூக்கி போட்டுருவோம். சிட் டவுன். வாட்ஸ் யுவர் நேம்? Rohit Sharma. Give him a big hand. Oh. Anybody this side? ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. Who said that? Beautiful. Okay, give her a big hand. உன் பேர் என்ன குட்டி? Sabita. She said very fresh.
இல்லையா? ஃபஸ்ட்டு சொன்னாங்க, அங்கே ஒரு 6 பேர் சொன்னாங்க. அந்த வார்த்தை என்ன சொன்னாங்கன்னா சைலண்ட், இல்லையா? அந்த சைலண்ட்லேருந்து அந்த 6 எழுத்துலேருந்து இன்னொரு 6 எழுத்து வரும். குட்டீஸ், 1000 rupees யூ வாண்ட், யூ டோன்ட் வாண்ட்? பார், கேஷியர் ரெடியாக இருக்கார் பார். பாரு, ரொம்ப ஸ்பீடாக இருக்கான் இவன். வா, கம் கம் கம், வண்டர்ஃபுல் வண்டர்ஃபுல். அப்படி தான் இருக்கணும். கேள்வியே நான் கேட்டு முடிக்கலாம், பதில் சொல்லிட்டான். SILENT, சைலண்ட். சைலண்டாக இருந்தால் என்ன வேலை செய்யும்? என்ன பண்ணலாம் சொல்கிறா ஹீரோ பேர் என்ன? ருத்தேஷ் குமார் சார். ருத்தேஷ் குமார், கம், கிவ் a big hand. சைலண்டாக இருந்தால் மட்டும்தான் என்ன பண்ண முடியும்? லிசன் பண்ண முடியும். சூப்பர். இப்போ இந்த லிசன் எங்கே லிசன் பண்ணணும்? யார் யாருக்கு லிசன் பண்ணணும் சொல்லுங்க, நீ சொல்லு. டீச்சர்ஸ், சூப்பர். பேரண்ட்ஸ். அது அடுத்தது. ஃபர்ஸ்ட் ஒரு விஷயத்தை முடிச்சுட்டு அப்புறம் போவோம். நீ மாதா பிதா குரு போயிட்ட, குருலேருந்து மாதா பிதாக்கு வர, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி, டீச்சர் சொன்னார் இல்லையா? இப்போ அடுத்த கேள்வி, நம்ம டீச்சர் சொல்லும்போது கேட்குறோமா இல்லையா? லெட்ஸ் பி ஹானஸ்ட். உண்மையிலே பேசணும், போய் சொல்லக்கூடாது. கேட்டால் அவங்க பாடம் சொல்லி கொடுக்கும்போது, டீச்சர் பாடம் சொல்லி கொடுக்கும்போது கேட்டால் படிப்பு முடிஞ்சிருச்சு. கரெக்டா? நீ சொல்கிற ஹீரோ சார், கேட்ட உடனே படிப்பு முடிஞ்சிடும்ல. ஸோ எங்கே பிரச்சனை வருது? படிப்பு ஈஸியாக கஷ்டமா? ஈஸி தான் சார். ஈஸி. ஏன் ஈஸி? புத்தகத்தில் கேள்வி இருக்குது, அந்த கேள்விக்கு பதில் நம்மக்கிட்ட இருக்கணும். பதில் இருந்தால் முடிஞ்சு போச்சு, இவ்வளோதான். ஸ்டடிங் இஸ் வெரி வெரி ஈஸி. ஒரு கஷ்டம்னா அது எல்லாருக்குமே கஷ்டமாக இருக்கணும், இல்லையா? அப்போ அந்த IAS IPS அந்த எக்ஸாம் பேர் என்ன? UPSC. UPSC. சூப்பர்ரா, ஜோராக கை தட்டலாமே தம்பிக்கு. It's called the Union Public Service Commission. சரி, what is your goal in life? To become a government officer. Become a Government officer. government officer. Super. Go, ஜோராக கை தட்டுங்க. கவர்மெண்ட் இஸ் a huge thing. நிறைய இருக்குது கவர்மெண்ட்டில். அதில் வந்து எந்த டிபார்ட்மெண்ட்? இப்போது இன்னைக்கு நிகழ்ச்சி இந்த ஆடிட்டோரியம் ஜெயராம் காலேஜ், டேட் 21st ஃபிக்ஸ் பண்ணோம், வந்துட்டோம். அந்த மாதிரி யூ கேனாட் சே ஐ வாண்ட் அ கவர்மெண்ட் ஜாப். வாட் கவர்மெண்ட் ஜாப்னு அந்த கிளாரிட்டி வேணும். பொதுவாக எல்லாரும் என்ன பண்ணுற மிஸ்டேக் என்னென்னா, ஐ வாண்ட் டு பிகம் திஸ். இப்போ தம்பி சொன்னார் இல்லையா, ஐ வாண்ட் டு பிகம் கவர்மெண்ட் ஜாப். வாட் கவர்மெண்ட் ஜாப் சொல்லு சார். IAS. அது பார்த்தியா? அப்போ நீ சொல்லணும் வந்து ஐ வாண்ட் டு பிகம் அன் IAS ஆஃபீஸர் தான் சொல்லணுமே தவிர்த்து ஐ வாண்ட் டு பிகம் கவர்மெண்ட் ஆஃபீஸர் சொல்லக்கூடாது. ஓகே. கிளாரிட்டி இன் யுவர் தாட். ஒன்ஸ் யூ ஹேவ் கிளாரிட்டி இன் யுவர் மைண்ட், ஆட்டோமேட்டிக்லி இந்த பிரபஞ்சம் உனக்கு அதை ஆசீர்வாதம் பண்ணி யூ வில் பிகம் அன் IAS ஆஃபீஸர். விஷ் யூ ஆல் த வெரி பெஸ்ட். ஏன்னா இந்த ப்ரோக்ராமே வந்து கிரியேட்டிங் லீடர்ஸ், பிகாஸ் யூ ஆர் த ஃபியூச்சர் ஆஃப் இந்தியா. நாளை நீங்கள் தான், உங்களுக்கு தான் இது இந்தியா. சுவாமி விவேகானந்தா சொல்லியிருக்கிறாரு, 100 தைரியமுள்ள இளைஞரை கூட இந்த நாட்டை மாற்றி காட்டுறேன். அண்ட் அவர் சொன்ன மோஸ்ட் பெஸ்ட் பியூட்டிஃபுல் ஸ்டேட்மெண்ட், எனக்கு ரொம்ப பிடிச்ச ஸ்டேட்மெண்ட், ஆல் பவர் இஸ் வித்தின். சொல்லு, கரெக்டாக சொல்லு. ஆல் பவர் இஸ் வித்தின். அவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட் சொல்லுங்க. ஆல் பவர் இஸ் வித்தின். போச்சு, பணம் போச்சு. சரி வா, தரேன். Your good name? ஆராதனா. ஆராதனா. Give her a big hand. Thank you ஆராதனா. All power is within yourself. you. உனக்குள்ள தான் இருக்கு எல்லாமே. அதான் அதுக்கு அர்த்தம் என்னன்னா, என்ன அர்த்தம்? எல்லா பவரும் நமக்குள்ள இருக்கு, நம்மளிருந்து கடந்து உள்ள போ. அதான் கடவுள். நீங்கள் தான், எல்லாமே நமக்குள்ளே இருக்குது. அப்போது எண்ணம் போல் வாழ்க்கை. இப்போ அந்த
தம்பி சொன்னார் he wants to become an IAS officer. ஸோ ஆகுவாரா ஆக மாட்டாரா? நிச்சயமாக ஐஏஎஸ் ஆயிடுவார். ஏன்னா அவர் தான் வந்து எனக்கு அது வேணும்னு சொல்கிறார். ஒன்று ரொம்ப எளிமைப்படுத்துவோம். ஒரு காலையில் ஒரு ஹோட்டலுக்கு போனால் புஃபே பிரேக்ஃபாஸ்ட் இருக்கும், நிறைய ஐட்டம் இருக்கும். இட்லி இருக்கும், தோசை இருக்கும், பூரி இருக்கும், பொங்கல் இருக்கும், மசாலா தோசை என்னென்னமோ இருக்கும், இடியாப்பம் ஆப்பம். நமக்கு என்ன பிடிச்சது மட்டும் தானே சாப்பிட்றோம், எல்லாத்தையுமா சாப்பிட்றோம். அதான் லைஃப். யூ சூஸ் யுவர் லைஃப். ஒன்ஸ் யூ சூஸ் யுவர் லைஃப் you will achieve whatever you want. What you want to become in your life? I want to become an IAS officer. Wow. Super. நல்லா படிக்கணும். All the very best. God bless you. Thank you, sir. அதுக்கு தான் நான் ரொம்ப அழகான ஒரு விஷயம் சொல்லி கொடுத்தேன். என்ன சொல்லி கொடுத்தேன்? All power is within you. அப்போ என்ன பண்ணணும்? அதை தான் உணர்ந்தீங்க, அதை தான் நீங்கள் சொன்னீங்க. சைலண்ட்டாக இருந்தது, ரிலாக்ஸ்டாக இருந்தது, கம்ஃபர்டபுளாக இருந்தது, ஃப்ரீயாக இருந்தது, பீஸ்ஃபுல்லாக இருந்தது, ஸ்ட்ரெஸ் இல்லைன்னு சொன்னீங்க இல்லையா? ஸோ எவ்ரி டே யூ மஸ்ட் டூ வாட்? யூ மஸ்ட் ப்ராக்டிஸ். ப்ராக்டிஸ் மேக்ஸ். அப்போனா இவங்கெல்லாம் ப்ராக்டிஸ் மேக்ஸ் பர்ஃபெக்ஷன். தட்ஸ் ஆல். டோன்ட் கன்ஃபியூஸ். ப்ராக்டிஸ் மேக்ஸ் அ மேன் பர்ஃபெக்ட். அப்போ வாட் அபவுட் த உமன்? Practice makes perfection. ரொம்ப simple. So every day you must do this. செய்வீங்களா? Hello. Okay. Every day keep your backbone straight. இந்த backbone straight பண்ணாவே எங்க மகான் automatically your kundalini will work. The energy will flow. All that is the next level. He is here. You are blessed to see him today and get his blessings. குரு பார்வை தோஷ நீக்கம். நம்ம தோஷமெல்லாம் முடிஞ்சிருச்சு இன்னைக்கு இந்த மகானோட பார்வை நம்ம மேலே பட்டதுனால. And you children, if you want to contribute to everyone's life, கலெக்டர்ன்றது ரொம்ப நல்ல விஷயம். அவங்க வந்து சந்தோஷமாக இருப்பாங்க, சமுதாயத்துக்கு நிறைய நல்லது பண்ணலாம். ஆனால் ஹெல்த் இஸ் த கிரேட்டஸ்ட் திங். ஸோ டாக்டர் வில் பி ஸ்டார்டிங் த யூனிவர்சிட்டி. தோஸ் இன்ட்ரெஸ்டட் கேன் கம் அண்ட் லேர்ன் ஃப்ரம் ஹிம் அண்ட் பிகம் கிரேட் டாக்டர்ஸ் இன் த ஃபியூச்சர் அண்ட் சேஞ்ச் பீப்புள்ஸ் லைஃப்ஸ் விதவுட் மெடிசன். தட் இஸ் த கிரேட்டஸ்ட் திங். ஸோ டு அச்சீவ் திஸ், ஐஏஎஸ் ஆகிட்டா என்ன சொல்லுவாங்க? அவர் சாதிச்சிட்டார். அது ஆங்கிலத்தில் என்ன சொல்லுவீங்க? ஹீ இஸ் சக்ஸஸ்ஃபுல். அப்போ நவ் லெட்ஸ் டேக் ஒன் டாபிக் கால் சக்ஸஸ். ஓகே, டுடே வில் டாக் அபவுட் சக்ஸஸ். நவ் ஸ்பெல்லிங் ஆஃப் சக்ஸஸ். போதும் 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 போதும். எஸ், தட்ஸ் ஆல். ஒருத்தர் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறாங்கன்னா அதுக்கு காரணம் என்ன? யூ. யூ ஆர் த ரீசன் ஃபார் சக்ஸஸ். ஒரு மனிதன் அவர் செஞ்சார், சாதிச்சார், அது சக்ஸஸ். அது எங்கே இருக்குது? இதோ இங்கே இருக்குது, மேடையிலே இருக்குது. அவங்க செஞ்சாங்க, சாதிச்சாங்க, அங்கே இருக்கிறாங்க. மேடையில் வந்துச்சு பார்த்தீங்களா? SU. அந்த யூ வந்து கீழே அழகாக வரணும். யூ ஆர் த ரீசன் ஃபார் சக்ஸஸ். வித்தவுட் யூ தெர் இஸ் நோ சக்ஸஸ் இன் த வேர்ல்டு. சரி, நவ் எனக்கு தெரியும் சக்ஸஸ்க்கு நிறைய விஷயங்கள். இப்போது பொதுவாக எல்லோரும் என்ன பண்ணுவாங்க? கேள்விக்கு பதில் இல்லையா? நான் கேள்வி கேட்பேன், நீங்கள் பதில் சொல்லணும். இப்போ மாற்றிடுவோம், வித்தியாசமாக செய்வோம். வின்னர்ஸ் டோன்ட் டூ different things, they do things differently. Very nice. So let's do things differently. Now you ask me questions about success. I will tell you. Each one good question will get a lovely gift. Come on. Coming. For in day-to-day life, we face lots of distractions, sir. Social media, television, and etc., sir. And how can we focus to success, sir?
டிஸ்ட்ராக்ஷன் இல்லையா? புஃபே பிரேக்ஃபாஸ்ட், எனக்கு என்ன வேணுமோ நான் எடுத்துக்கிறேன், அதை மட்டும்தான் சாப்பிட்றேன். கரெக்டா? எல்லாத்தையும் உள்ளே போட்டால் இது என்ன, இதுக்கு பேர் வயிறா இல்லை குப்பை தொட்டியா? எல்லாத்தையும் போட்டால் என்ன ஆகும்? வயிறு கெட்டு போயிடும். அதை மாதிரி மிருகத்துக்கும் மனுஷனுக்கும் என்ன வித்தியாசம்? Sir, thinking. They also think very well. They cannot talk, we talk. இல்லையா? ஸோ என்னன்னா, we have this ability to know what is right, what is wrong. இப்போ ஸ்ரீவிதி என்ன சொன்னாங்க? டிஸ்ட்ராக்ஷன், இஸ் இட் ரைட் ஆர்? நீங்க சொல்லுங்க, வாட் இஸ் இட்? ஒரு ராங்கான விஷயத்தை செய்யலாமா? அப்போ உங்களுக்கு தெரியுது இல்ல? ஆனால் மனுஷன்தான் நம்ம மனுஷனாக இருந்தாலும் மிருகத்தோட கேவலமாக பிஹேவ் பண்ணுறோம். எஸ் ஆர் நோ? காட் பிளஸ் யூ. இதுதான் பாப்பா, மிருகம் இருக்கு இல்லையா, அந்த மிருகம் கூட அல்லாமன் கொள்கையோடு தான் வாழுது. புலி இருக்கு, புலி பசிச்சாலும் சூப்பர்யா, புலி பசிச்சாலும் நம்ம எல்லாத்தையும் திங்கிறோம். இதுதான் வித்தியாசம். இந்த ராமாயணமெல்லாம் நமக்கு சொல்லியிருக்கோம், படிச்சிருக்கிறோம் இல்லையா? ராமாயணம், வாட் இஸ் தி எசன்ஸ் ஆஃப் ராமாயணம்? வாட் டு யூ அண்டர்ஸ்டாண்ட் ஃப்ரம் ராமாயணம்? எனிபடி? கேஷ் ப்ரைஸ் உண்டு, கமான் குவிக்லி, நீ கூட சொல்லலாம். Sir, due to the destruction caused due to the woman desire of women. Sir. அங்கேருந்து சொல்லு, பதில் சொல்லு. பதில் கரெக்டாக இருந்தால் இங்கே வரலாம். மைக் கொடுங்க தம்பிக்கு. வாட் டு யூ லேர்ன் ஃப்ரம் ராமாயண்? நல்லா ஒன்று புரிஞ்சுக்கோங்க, நம்ம ஒரு டாபிக் பேசணும். வாட் இஸ் ரைட், வாட் இஸ், அதிலிருந்து வந்த ஒரு கேள்வி. ஆணவம் இருக்கக்கூடாது. வெரி நைஸ், அதெல்லாம் நல்ல விஷயங்கள். இதெல்லாம் மீறி இன்னொரு அற்புதமான விஷயம், நம்ம வாழ்க்கைக்கு ரொம்ப தேவையான விஷயம், ரைட் ராங்குக்கு வர விஷயம். அங்கங்க லாஸ்ட்ல சார், லைஃப்ல டிஸ்ட்ராக்ஷன் இருக்கக்கூடாது. அவங்க ஒரு பார்த்து இது பண்ணால் அதுலேயே தான் ட்ராவல் பண்ணணும். அதுதான் கேள்வியே. எங்க ஸ்ரீவித்யா தான் சொல்லுச்சு, டிஸ்ட்ராக்ஷன்ஸ் நிறைய இருக்கு. அந்த டிஸ்ட்ராக்ஷன் வந்தபோது என்ன நடந்தது, என்ன செய்யக்கூடாதுன்னு சொன்னாங்க, அவங்க என்ன செஞ்சாங்க, அதன் பின் விளைவு என்ன, இதான் கேள்வியே. சார், ராவணன் சீதையை தான் கடத்தினாங்க. சொல்லு சொல்லு சார், நேர்மை. சார், ராவணன் சீதையை அதனால தான் கடத்தினாங்க. அதனால தான் பெரிய ராமாயண போரே வந்துச்சு. எப்படி என்ன பண்ணாங்க சார்? அவங்க வேஷத்தை மாத்திட்டு அதுக்கு முன்னாடி வேஷத்தை மாத்திட்டு மிஸ் லக்ஷ்மணன் தாண்டக்கூடாதுன்னு சொன்னாங்க. அப்பா, இவ்வளோ நேரம் ஆச்சு. வா, ரொம்ப எளிமையான விஷயம். என்னன்னா, என்ன பண்ணணும்? ஒரு கோடு இருக்கணும் லைஃப்ல. அந்த கோடை தாண்டினால் அது தவறு, கோட்டுக்குள்ள இருந்தால் அது ரைட்டு. வாங்க விக்கி, கவர் கொடு. ஐயா கொடுங்க ஐயா. சூப்பர். உன் பேர் என்ன? வாணிஸ்ரீ சார். வாணிஸ்ரீ சார். சூப்பர் வாணிஸ்ரீ. தேங்க்யூ வாணிஸ்ரீ.